ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த இது இன்விசிபிள் செயினோட ஸ்டெட் மேக்கிங்கோட வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இன்விசிபிள் செட்டோட இயரிங் தான். இந்த மாடல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நான். கேப் சீட்டில் ஆல்ரெடி இது நான் உங்களுக்கு அந்த டாலர்ஸ் பண்ணுறது அந்த சைடு இது சொல்லிட்டேன். இப்போ நம்ம கிளாஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம இந்த ஸ்டெட் மேக்கிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. B7 கம்மை முதல்ல அப்ளை பண்ணிக்கிறோம் நம்ம கிளாஸ் ஷீட்டில். இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்ம இதை பொறுத்த வரைக்கும் வேக்ஸ் சீட்டு பின்னாடி ஒட்டிட்டோன்னா நம்மளுக்கு அப்புறம் இந்த பின்னு பின்னாடி மாட்டுற அந்த ஸ்டெட்டு பின்னை போட்டுட்டா அவ்வளோதான். அது உங்களுக்கு ஸ்டெட்டு ஓவர் ஆகிடும். ஃபஸ்ட்டு ரவுண்டு இதை எடுத்துக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு ரவுண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ராப் இதை வந்து இந்த ஸ்டோன் எடுத்து டவுன்வர்ட்ஸில் வச்சுருங்க. டாலர் பண்ணும்போது அப்வர்ட்ஸில் வைப்போம், இது பண்ணும்போது டவுன்வர்ட்ஸில் வச்சிடணும். இது வந்து டைரெக்டாக ரெண்டு இதை வந்து அப்படி வச்சுட்டோம். சைடில் இந்த டைரெக்ஷன் இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. அதேமாதிரி இந்த பக்கம் ஒன்று. மொத்தம் நம்ம வைக்க வேண்டிய ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா 1 2 3 மொத்தம் 6 ஸ்டோன் வந்துடும். இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் என்ன லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நம்ம அந்த டிசைன் வரத்துக்கு கரெக்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸு கொண்டு வந்துட்டோன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டெட்டு வந்துடும் பின்னாடி. இப்போ இது நம்ம இது பண்ணுற மாதிரி பேக்கில் வேக்ஸ் ஷீட் ஒடிச்சு இந்த பின்னை ஓட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்டெட்டு கிடச்சிரும். அந்த மாதிரி. தேங்க்யூ வியூவிங் மை சேனல், வாட்சிங் டு மை சேனல் வியூவர்ஸ். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.